ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் நெய் இல்லைனா பட்டர் சேர்த்துக்கலாம். அதில் நல்லா 1 கப் அளவுக்கு மக்கானா எடுத்து சேர்த்துக்கலாம். அடுப்பு மிதமான சூட்டில் வச்சு அப்படியே நல்லா இது ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹீட் அதிகமாக வைக்காமல் மிதமான சூட்டில் வச்சு அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா அது வறுப்பட்டு இப்படி எடுத்து நசுக்குனீங்க அப்படிங்கன்னா நமக்கு நல்லா உடஞ்சி இந்த மாதிரி பொறன்னு வரணும். அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இதை வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். திரும்பவும் இந்த பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக அப்படியே கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க மக்கானாவை இதில் சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா இந்த மசாலா இந்த மக்கானா மேலே கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் அழகாக நமக்கு ரெடி ஆகிடும். இன்றைக்கி ஈவினிங் நம்ம வீட்டில் குட்டீஸ்க்கு இதுதான் ஸ்நாக்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.